அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ TNEA 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 கவுன்சிலிங்கில் கலந்துக்கூடிய மாணவர்கள் ஒரு டேட்டா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் என்னோட கட் ஆஃப்ங்கிறது ஒரு 140லேருந்து கீழே ஒரு 120 வரைக்கும் தான் சார் வருது. இந்த கட் ஆஃப்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ 140லேருந்து அப்படின்னு பார்க்குறப்ப 140லேருந்து 120 வரைக்கும் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு கல்லூரியை பற்றி பார்ப்போம், என்ன கட் ஆஃப் கிடச்சதுன்னு பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுத்துக்க போகிறது ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸ், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஓசி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 140லேருந்து 120 கட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓசி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படப்பை சென்னை 140.5க்கு கிடச்சிருக்குங்க. அடுத்து அரசு இன்ஜினியரிங் காலேஜ் கும்பகோணம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் 140.5. கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுக்கோட்டை 140.5க்கு கிடச்சிருக்கு. மாதா இன்ஜினியரிங் காலேஜ் குன்றத்தூர் சென்னை 140.4 கிடச்சிருக்கு. தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மணிமங்கலம் சென்னை 140 கிடச்சிருக்குங்க. PSV காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி மாவட்டம் 140 கட் ஆஃப் கிடச்சிருக்கு. எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை 139க்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் 139க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் 139க்கு ஓசியில் சீட்டு கிடச்சிருக்கு. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 139க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் 138.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 138க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஆர்ஏஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படப்பை காஞ்சிபுரம் 138க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 137க்கு சீட்டு கிடச்சிருக்குது. MIET இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி 137க்கு சீட்டு கிடச்சிருக்கு. PSRR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் மாவட்டம் 136.5க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம் 136க்கு சீட்டு கிடச்சிருக்கு. பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கனியூர் கோயம்புத்தூர் 136க்கு சீட்டு கிடச்சிருக்கு. CSI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீலகிரி மாவட்டம் 135.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஓயாசிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி 135.5க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 135க்கு சீட்டு கிடச்சிருக்கு. MAM ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 135க்கு சீட்டு கிடச்சிருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 134.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் ஆத்தூர் சேலம் 134.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. கணதிபதி துளசி ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் வாணியம்பாடி வெள்ளூர் மாவட்டம் 134க்கு சீட்டு கிடச்சிருக்கு. செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் மாவட்டம் 134க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூர் மாவட்டம் 134க்கு சீட்டு கிடச்சிருக்கு. பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மன்னிவாக்கம் வெஸ்தாம்பரம் சென்னை 133.5க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. சுதர்சன் இன்ஜினியரிங் காலேஜ் புதுக்கோட்டை மாவட்டம் 133.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு 133க்கு சீட்டு கிடச்சிருக்கு. தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் மேச்சேரி சேலம் 131.5க்கு சீட்டு கிடைக்குங்க. சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆவடி சென்னை 131க்கு சீட்டு கிடைக்கும். ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செம்பரம்பாக்கம் சென்னை 131க்கு சீட்டு கிடைக்கும். ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருமலிசை சென்னை 131க்கு சீட்டு கிடைக்குங்க. ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேலம் மாவட்டம் 131க்கு சீட்டு கிடைக்கும். சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 131க்கு சீட்டு கிடைக்கும். சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேலம் 131க்கு சீட்டு கிடச்சிருக்கு. கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை 130.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. DMI இன்ஜினியரிங் காலேஜ் 130.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டம். GKM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 130க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 130க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க.
பாவேந்தர் பாரதிதாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மெயின் ரோடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 130க்கு சீட்டு கிடச்சிருக்கு. பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் 129.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் மாவட்டம் 129.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஏசியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 129க்கு சீட்டு கிடச்சிருக்கு. குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம் 128.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் மாவட்டம் 127க்கு சீட்டு கிடச்சிருக்கு. லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கன்னியாகுமரி மாவட்டம் 127க்கு சீட்டு கிடச்சிருக்கு. பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 125.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கள்ளக்குறிச்சி மாவட்டம் 125க்கு சீட்டு கிடச்சிருக்கு. பிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் வல்லம் தஞ்சாவூர் மாவட்டம் 125க்கு சீட்டு கிடச்சிருக்கு. தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 124.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் 124.5க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மாவட்டம் 124.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. தென் சிவானி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி 124.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 124க்கு சீட்டு கிடச்சிருக்கு. தாகூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆத்தூர் 124க்கே இந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்குங்க. கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் 124. அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 123.5. கிரைஸ்ட் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் மாவட்டம் 123. மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் 122.5. ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை மாவட்டம் 122.5. சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விழுப்புரம் மாவட்டம் 122. அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 121.5. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் 121க்கு கிடைக்குங்க. சர் ஐசக் நியூட்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாகப்பட்டினம் மாவட்டம் 121க்கே சீட்டு கிடைக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 119.5 கிட்டத்தட்ட 120. ஸோ 120லேருந்து 140 கட் ஆஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கல்லூரிகளில் ஓசி கம்யூனிட்டிலேயே நம்மளுக்கு வந்து இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இத்தனை கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு டொனேஷன் கொடுத்து போய் சேரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தேவையே இல்லை. அதையும் தாண்டி வந்து நிறைய மாணவர்கள் வந்து போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் ஓசி பிசி எம்பிசி சொல்ல போகிறேன். பிசி கம்யூனிட்டிலையும் 140 to 120க்கு என்ன கல்லூரிகளில் இடங்கள் போன வருஷம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ 140ன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கல்லூரிகளில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 140க்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம். இது வந்து நான் பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் சொல்கிறேன். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சூலூர் கோயம்புத்தூர் 139.5க்கே சீட்டு கிடச்சது. அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம் 130.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நசர்பேட் சென்னை 139.5க்கு சீட்டு கிடைக்குங்க பிசி கம்யூனிட்டிக்கு. ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 139க்கு சீட்டு கிடைக்கும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர் மாவட்டம் 139. மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் மாவட்டம் 139. ட்ரிபிள்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 139. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மாவட்டம் 139க்கு இந்த கல்லூரிகளெல்லாம் இடங்கள் கிடைக்குங்க. அண்ட் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 138. கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 138. விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் உமன் நாமக்கல் 137. மவுண்ட் ஜியோன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டை 137. ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மாவட்டம் 136.5. ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் சூலூர் கோயம்புத்தூர் 136.5. முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை ராமநாதபுரம் 135.5. மிஸ்ரிமால் நவ்ஜி மனோஜ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் துறைப்பாக்கம் சென்னை 135.5. நாடா சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வடபுதுப்பட்டி தேனி மாவட்டம் 134.5. செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர் மாவட்டம் 134.5. நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 134.5. அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் கன்னியாகுமரி மாவட்டம் 133.5. முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு மாவட்டம் 133. பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 133. பிஎஸ்ஆர்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் மாவட்டம் 133. அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்
132.5, அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம் 132.5, தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர் 132.5, ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நஸ்ரேத் தூத்துக்குடி மாவட்டம் 132.5, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 132, கற்பக விநாயகர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம் 131.5, பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல் மாவட்டம் 131.5, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி மாவட்டம் 131.5, அருணா இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் 130.5, சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம் 130.5, ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம் 130, விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 129.5 சீட்டு கிடைக்குங்க. பிஇடி இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி மாவட்டம் 129.5, கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 128.5, இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி மாவட்டம் 128.3, எம்ஏஎம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 127.5, தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மணிமங்கலம் சென்னை 126, ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் தாராபுரம் ரோடு திருப்பூர் மாவட்டம் 125.5, ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம் 124.5, கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 124.5, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 123, சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் 121.5, ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டம் 121.5, தீரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மாவட்டம் 121.5, எம்ஏஎம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 120.5க்கெலாம் பிசி கம்யூனிட்டியில் நம்மளுக்கு வந்து சீட்டுகள்ங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக எல்லாருமே கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக நல்ல சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 140லேருந்து 120 கட் ஆஃபுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கல்லூரிகளிலேயே இடங்கள்ங்கிறது இருக்குது. அவசரப்பட்டு எங்கேயுமே போய் நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்க. ஸோ 140லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டிக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள்லாம் கிடைக்குங்கிறத பார்த்துருவோம். கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் காட்பாடி வெள்ளூர் மாவட்டம் 140 கிடைச்சிருக்குங்க. மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் மல்லசமுத்திரம் நாமக்கல் 139க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி 138.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. மிஸ்ரிமால் நவ்ஜித் முனோஜ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 138.5, ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 137.5, பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 137.5, பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டம் 136, அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம் 136க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி 135.5க்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 135.5க்குலாம் சீட்டு கிடைக்குங்க. சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் மாவட்டம் 135க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர் 135க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம் 135க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் மாவட்டம் 135க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 134, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் 133, அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு 133, எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை மாவட்டம் 132, பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 132, கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 132, ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 132, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர் 131.5, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 131.5, நாடா சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனி 129.5, தீரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்ட் 129, எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் 128.5, கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டம் 128, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி மாவட்டம் 127.5, பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல் 127, ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் 127, இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம் மாவட்டம் 126.5, ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம் 126.5, சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம் 126, தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர் 125.5, பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி மாவட்டம் 125, நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 124.5, செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு நாமக்கல் 124.5, முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 124, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டம் 123.5, எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்
குமாரபாளையம் நாமக்கல் 123, அரசு இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர் 122.5, ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் 122, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்டலூர் சென்னை 121, ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 120. ஸோ இப்போ நம்ம வந்து ஓசி, பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு 120லேருந்து ஒரு 140 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்தால் இத்தனை கல்லூரிகளில் வந்து இடங்கள் கிடைக்கும். ஓசிக்கு தனியாக சொல்லியிருக்கேன், பிசிக்கு தனியாக சொல்லியிருக்கேன், அதுமாதிரி எம்பிசிக்கு நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ இத்தனை கல்லூரிகளில் இடங்கள் இருக்கிறப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக டொனேஷன் கொடுத்து சேரணுங்கிற அவசியம் கிடையாது. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.